Hi friends, வணக்கம். So இன்னைக்கு என்ன vlog அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். So நம்ம அம்மாக்கு வந்து டிக்கெட்ஸ் வந்து ஏற்கனவே போட்டாச்சு. So கரெக்டா வந்து ஒரு வாரம் கூட இல்ல, இன்னைக்கு வந்து ஃப்ரைடே ஈவினிங். So சரிடா கண்ணா, ஃப்ரைடே ஈவினிங் அடுத்த சாட்டர்டே வந்துட்டு அம்மா கிளம்பிடுவாங்க. ஸோ கரெக்டா எவ்வளவு நாள் இருக்கு? சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே. யா, ஒரு வாரம், கரெக்டா ஒரு வாரம். சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே. கரெக்ட் தான், ஒரு வாரம், கரெக்டா ஒரு வாரம். லாஸ்ட் வீக்கெண்ட் ஹோப் அம்மா திரும்பி வந்துட்டு உடம்பெல்லாம் சரி பண்ணிட்டு வந்துடணும் இந்த வருஷமே அப்படின்றதுதான் எங்களுடைய வேண்டுதல். சரி, ஓகே. ஸோ இன்னைக்கு ஃப்ரைடே ஈவினிங்கான vlog வந்து என்னதுடா, மேக்ஸிமம் வந்துட்டு இந்த வீக்கெண்ட் வந்து அம்மா கூட யூட்டிலைஸ் பண்றதுதான் பிளானு. அம்மா ஹாய்மா, அம்மா ஜாலியா இருப்ப போல இருக்குது. ஜாலியாலாம் இல்ல, வேற வழி இல்ல, போயிட்டு இருக்கணும். அப்படிதான் சொல்றாங்க. ஆனா அவங்க மூஞ்சில கொஞ்சம் ஒரு உற்சாகம் வந்துருச்சு. இன்ஃபேக்ட் கேட்டீங்கன்னா, டிக்கெட் வந்து போடுறதுக்கு முன்னாடி அவங்க ரொம்ப டல்லா இருந்தாங்க. நாங்களாம் பயந்தே போயிட்டோம். டிக்கெட் போட்டோன்னா பார்த்தா டம்முன்னு தெம்பாயிட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. இருந்தாலும் பாவம் வலி வருதா அவங்களுக்கு வந்து நம்ம கிட்ட காமிச்சிக்க மாட்டேங்கிறாங்க, நல்லா தெரியுது. லைக் காமிச்சிக்காம லைக் பாவம் நம்ம ஒரு வாரத்துல கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக வந்து சுறுசுறுப்பா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. அட்லீஸ்ட் வந்துட்டு இங்க இருக்க ஸ்விம்மிங் பூல் கிளம்புறதுக்கு முன்னாடி பாத்துட்டாங்க. எப்படிமா இருக்கு? நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஸ்விம்மிங் பூல் பயங்கர பியூட்டிஃபுல்லா இருக்குது. தண்ணியில வேற வச்சிட்டாங்க. இங்க பாங்க, ஸ்விம்மிங் பூல் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. நான் உங்களுக்கு அப்படியே நைட்டு கூட வியூ காமிக்கிறேன். நைட்டு இன்னும் அழகா இருக்கு. இங்க இருந்து பாக்கிறதுக்கு வந்து வியூ வந்து அழகா அப்படியே ஒரு மாதிரி ப்ளூ கலர். பாருங்களேன், வெதர் வந்து இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. போன வாரம் அப்படி ஸ்னோ பெஞ்சிச்சு, இன்னைக்கு என்னடானா வெயில் அடிக்குது. என்ன வெதரோ பாத்தீங்களா? தண்ணி இருக்கு. கிட்ட வேணா போய் காமிக்கிட்டா இருங்க, கிட்ட காமிக்கிறேன். நல்லா இருக்குல்ல? ஆக்சுவலி வந்து திறந்து கூட போய் காமிக்கலாம், ஆனா இப்ப திறந்து போய் காமிக்கல. ஸோ இப்பதான் வந்து நான் ரொம்ப ரொம்ப டயர்டா இருக்கு எனக்கு. பாத்தீங்களா அழகா இருக்குல்ல? இங்க இருந்து பாக்கிறதுக்கு ப்ளூ கலர்ல நைட் வியூ இன்னும் அழகா இருக்கு. நான் முடிஞ்சா வந்து இந்த vlog நைட் வரைக்கும் போச்சுன்னா நைட் வியூவோட உங்களுக்கு காமிக்கிறேன். பாத்திருப்பீங்க வெளிய, பயங்கர சூப்பரா இருக்குல்லங்க. ஸோ இந்த சம்மருக்கு வந்துட்டு ஸ்விம்மிங் பூல் யூஸ் பண்ற அளவுக்கு சூப்பரா ரெடி பண்ணிட்டாங்க. பார்க்கலாம் எந்த அளவுக்கு யூஸ் ஆக போகுதுன்றது நமக்கு தெரியல. ஸோ இந்த இதுதான் பாத்தீங்கன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம இது வாங்கணும், நம்ம ஃப்ரெண்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கைரோர் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னன்னா, இதாங்க இந்த ஐட்டம் தான் அது. நான் இப்பதான் பாக்ஸ்ல இருந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ இது வந்து கரெக்டா வந்து நான் சொன்ன பாத்தீங்களா, அவங்க மலை அவங்க கிட்ஸுக்கு வந்து ஹைட்டுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வாங்கினதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து எலக்ட்ரிக். இதுதான் வந்துட்டு பேட்டரி இங்க இருக்கு. இது அணி அதெல்லாம், ஐயோ அணி நீ வந்து காமி அணி. ஸோ அணி அதெல்லாம் காமிப்பான். வந்தோடனே பாத்தீங்கன்னா அணிக்குட்டி வந்துட்டு எடுத்து வெளில வச்சுட்டு ஒர்க் ஆகுதான்னு ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்த உடனே இது வந்து பிச்சி நம்ம தலைவர் வந்து எடுத்துட்டு ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். ஆமா, இந்த வீல்ஸ் கூட நான் பிக்ஸ் பண்ணாங்க பாருங்க, ஏன்னா அவங்களுக்கு குடுக்கறதுக்காக நான் வச்சிருந்தேன். சரின்னு சொல்லிட்டு ஓட்ட ஆரம்பிச்சான். நான் சொன்னேன், இல்லடா இதை நம்ம அவங்களுக்கு குடுக்கணும்டா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அனி அதை அப்புறமா பிக்ஸ் பண்ணிக்கலாம், இதை ஓட்டி காமியா அந்த பேட்டரி எல்லாம் போட்டு. சரி, ஓகே, அது போடு. சோ பாத்தீங்கன்னா இங்க பாருங்க புதுசாவே இருக்கு. இல்ல நான் ஓட்டுறேன் அப்படின்னா, நான் பேட்டரி கூட எடுக்க விடல, வீல்ஸ் கூட எடுக்க விடவே இல்லை. பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஓட்டினா, நாங்க பொங்கல் அவங்க வீட்டுக்கு போனோம், அன்னைக்கே கொடுத்துருக்க வேண்டியது. ஒரு நாள் ஓட்டினா, 2 நாள் ஓட்டினா, 3 நாள் ஓட்டினா, ஓட்டிக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் இதை பழச்சி ஆக்கிட்டான். அதுக்கப்புறம் நம்ம எப்படி கொடுக்கறது? இங்க பாருங்க டயர்லாம் எப்படி தேய்ச்சி விட்டான்ட்டு. இங்க பாருங்க இந்த இதை இனிமே நம்ம எப்படி கொடுக்கறது? அதனால சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வேற ஒண்ணு வாங்கிட்டேன். சோ அது நான் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனா இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் ரொம்ப நல்லா தான் இருக்கும். சோ அப்படிலாம் இல்லைங்க, ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் ப்ரைஸ் தான். ஸோ காமிக்கிறேன். நான் கூட வந்து 2 நாள்ல வந்து நிறுத்திடுவோம். இவர் சொன்னாரு ஒரு நாள் தான் அப்படின்னாரு.
அப்புறம் அம்மா சொன்னாங்க அவனுக்குன்னு சொல்லிடு, அவன் அதுக்கப்புறம் ஓட்ட மாட்டானாங்க. சரி நான் அதையும் சொல்லி பார்த்தேன். தலைவர் ஓட்ட ஆரம்பிச்சதுதான் ஒட்டிக்கிட்டே இருக்காரு. சரி இங்க இதை ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இது வந்து சூட்கேஸ் மாதிரி எடுத்துக்கலாம் கிட்ஸ் எல்லாம். ஸோ இவன் வயசுக்கு ஓகேவா யூஸ் பண்ணலாம். ஆனா பாத்தீங்கன்னா 7 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இதுல வந்து இந்த கயிறும் கொடுத்துருக்காங்க. இந்த கயிறு எங்கடா, இந்த கயிறு பாத்தீங்கன்னா நாய் லீஷ் மாதிரி தான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு ஏர்போர்ட்டுக்குலாம் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பசங்களுக்கு வந்துட்டு டாய் மாதிரியும் இருக்கும். அட் த சேம் டைம் இதுல வந்து லக்கேஜ் வச்சுக்கலாமா. நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இங்க பாருங்க, இழுத்துட்டு போலாம். சோ இது வந்து பசங்க இழுத்துட்டு போற மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரிக் ரைடிங் ஆன் டாய். சோ அனி உட்காரு. சீட்ஸ் பாருங்க, இதான் வந்துட்டு சீட்ஸ். ஸோ இவர் வந்து தலைவர் வந்து எல்லாத்தையும் லேர்ன் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காரு எப்படிலாம் பண்ணணும்ட்டு. எங்களுக்கு கூட பெருசா தெரியாது. இது வந்து ஹேண்டில் பாத்தீங்கன்னா அதான் ஹேண்டில். ஸோ இது வந்து இழுத்துட்டு போற மாதிரி. ஆனா நம்ம இது ரிமூவ் பண்ணிடுறோம். ஆனா இது ஓகே, சரி ரிமூவ் பண்ணிடலாம். இது ஓகே, ஆன் பண்றா. இப்போ வெயிட் பண்ணோம். ஏன் வெயிட் பண்ணோம்? என்ன வெயிட் பண்ணோம்? ஆன் ஆகுதுக்கு இவன் எல்லா வேலையும் பண்ணுவாங்க, சும்மாவே நமக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நமக்கு. இது வந்து கால் வச்சுக்கிறது. என்னடா ஆன் ஆகல? எடுத்துட்டு போடு. சார்ஜ் இருக்கா இல்லையா அதுல? I think yeah. பாருங்களேன், இவ்வளவு பெருசா காமெடியா தானே இருக்கு. பாருங்களேன், வா எலக்ட்ரிக் அதே போகும். சோ பசங்க, குட்டி பசங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ரிவர்ஸ் பாருங்களேன், ரிவர்ஸ் எடுறா. நல்லா இருக்கு பாத்தீங்களா? சூப்பரா இருக்கும். இவனுக்கே என்ஜாய் பண்றானா, இவனோட குட்டி பசங்களுக்கு எவ்வளவு என்ஜாய் பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இந்த பண்ணி தான் அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு. ஆமா, இதுல கிறிஷ் வேற நடுவுல, இவன் விட்டு போனானா அவன் வேற நடுவுல 2 நாள் வந்து ஓட்டிட்டு போவான். நிஜமா நல்லா இருக்கு இல்லம்மா? இந்த பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு இல்லம்மா. சரி நாங்களும் விட்டோம். இதுக்கப்புறம் இவன் என்ஜாய் பண்ண முடியாது, இவன் ஹைட்டோட அது வந்து சின்னதா தான் இருக்கு. சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டோம். சரி போ அனிமா, விளையாடிப்போம். சோ நாங்க அவங்களுக்கு வாங்கி வச்சிருக்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எங்க போயிட்டா? பக்கத்து வீட்டுக்கு போக போறியாதாச்சு? அவங்க பையனுக்கு வந்து பர்த்டே. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு கிஃப்ட் வச்சுட்டு இருக்கேன். இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உடன் ஐஸ்கிரீம் கார்ட்டான். ஸோ இது வந்துட்டு இதை கண்டிப்பா நான் எடுத்துக்க மாட்டேன், ஏன்னா இது நிஜமாவே நல்ல சின்ன குழந்தைங்களுக்கு. அதனால அவங்க குழந்தைங்களுக்கு கரெக்டா இருக்கும். அதாவது அவங்க பையன் பர்த்டே தான், ஆனா வந்து பொண்ணுக்கும் யூஸ் ஆகுற மாதிரி நாங்க 2 in 1 வாங்கியிருக்கோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது அப்படியே கொண்டு போய் கொடுக்கணும். அவருக்கு வந்து ஃபிக்ஸிங் ஒர்க் இருக்கும். ஆனால் நான் என்ன பிளான் போட்டிருக்கேன்னா, ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த பையனுக்கு போய் சர்ப்ரைஸா கொடுக்கலாம் அப்படின்றது தான் பிளான். ஸோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எடுத்துட்டு போகும்போது அந்த குழந்தைங்களுக்கு அழகா இருக்கும்ல. இல்லைன்னா வந்துட்டு இப்படி கொடுத்தோம்னா ஒண்ணுமே அது தெரியாது. அவருக்கும் டைம் இருக்காது, ஃபிக்ஸ் பண்றதுக்கு லேட் ஆகும். ஸோ அதனால எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ சர்ப்ரைஸா நம்ம வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி எடுத்து போய் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம்ஸ் தான். சரி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கார்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து ஐ திங்க் கார்ட்டுக்கான இதுன்னு நினைக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணா கார்ல எடுத்துட்டு போக முடியுமோ? எடுத்துன்னு போலாம், குட்டியா தானே இருக்க போகுது. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எடுத்தாச்சு. ஓகே, நல்லா பிட்டா இருக்கு. சதீஷை கூப்பிடணுமா இல்லை நம்மளே ஃபிக்ஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. மேக்ஸிமம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா நம்ம கடைசியாக சதீஷை கூப்பிட்டுப்போம். ஸோ நம்பர் 1 போட்டிருக்காங்க, 1 2 CM. சரி ஓகேங்க, நான் இதை கடகடன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஐஸ்கிரீம் இதை வந்துட்டு கஷ்டப்பட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. அவ்வளோதான், ஃபிக்ஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நல்லா இருட்டாயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு டின்னர் பண்ணலாம் அப்படின்றது தான் பிளானு. ஸோ நம்ம போக அவங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அம்மாவுடைய ஸ்டூடெண்ட். அவங்க வீட்டுக்கு தான் நம்ம நாளைக்கு அவங்க வீட்டுக்கு நம்ம போக போகிறோங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம வந்துட்டு சூப்பராக பண்ணியாச்சு.
அம்மா அதான் கேக்குறாங்க, இதையும் அணியை எடுத்துக்க மாட்டான்ல அப்படின்றாங்க. எடுத்தனா பிச்சு பிச்சு அவனுக்கு. இங்க பாருங்க, இது வந்துட்டு ஐஸ்கிரீம் ஷாப். எப்படிமா இருக்கு இங்க பாருமா. அணி எப்படிமா எடுக்க முடியும், அது ரொம்ப குட்டி குழந்தைங்களுக்கு. கரெக்டா ஸ்ரேயஷ்க்கும் கீக்கிக்கும் தான் கரெக்டா இருக்கும்மா. மா அழகா இருக்கலாம். அது தவிர இதை பாரு, இன்னும் இருக்கு திங்ஸ் எல்லாம். இங்க பாருமா, அதோட ஸ்பெஷல் பார்ட் இன்னும் நிறைய இருக்கு. இங்க பாரு, நான் ஒரே ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் ஓபன் பண்றேன், மீதிலாம் அந்த பசங்க ஓபன் பண்ணட்டும். இங்க பாரு, இந்த மாதிரி வச்சிடணும்னு நினைக்கிறேன். இல்லப்பா, ரொம்ப நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இத எங்க மாட்டணும், இதெல்லாம் எங்க மாட்டணும்னு எனக்கு தெரியல, இனிமேதான் பாக்கணும். அவ்வளவுதாங்க, சூப்பரா பிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். மேல கூட பாத்தீங்கன்னா இது மேக்னெட், ஆக்சுவலி இதையும் நாங்க பிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்க சூப்பர். இதோட நம்ம வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த பசங்களை சர்ப்ரைஸ் பண்ணும்போது அவங்களுடைய எக்ஸ்பிரஷன் நான் காமிக்கிறேன். எனக்கே ஆசையா இருக்கு. மாங்குன்னு அதுக்கு தான் நம்ம வந்து பிக்ஸ் பண்ணோம். கரெக்டா அவங்க ஹைட்டுக்கு அவங்களுக்கு கரெக்டா இருக்கும்லப்பா, 2 குழந்தைங்களுக்கும். இதே மாதிரி இது ஐஸ்கிரீம் நிறைய இருக்கு, எல்லாம் அவங்க பிரிக்கட்டும்னு வச்சிருக்கேன். ஆக்சுவலி ஒண்ணு சும்மா 2 மட்டும் எனக்கு ஆசை இருந்து பிரிச்சிட்டேன். ஸோ என்ன ஸ்ட்ராபெரியில இருந்து எல்லாமே இருக்கு. சரி ஓகேங்க, அதான் நாளைக்கு தானே நம்ம போயிட்டு அவங்க வீட்டில் கொடுக்க போறோம். ஸோ அதை வந்து எடுத்து வச்சாச்சு ரெடியா. ஸோ இங்கே என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டுக்கு வந்து அம்மாவுக்கு வந்து ப்ராக்லி பிடிக்கும், பன்னீர் இல்லை. ஸோ ப்ராக்லி டிக்கா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ ப்ராக்லியும் பிடிக்குமா, எதானா ஒரு டிக்கானா அந்த மாதிரி இது பிடிக்கும். ஸோ எண்ணெய் இல்லாமல் டிக்கா மாதிரி பொரிச்சிடலாம் அப்படின்றது தான் பிளானு. யூஸ்வலாக வந்து நம்ம இதில் வைப்போம், தவாவில் வைப்போம். அதுக்கு வந்து நிறைய இது தேவைப்படும், லைக் எண்ணெய். ஸோ இதுன்னா பார்த்தீங்கன்னா எண்ணெய் அந்தளவுக்கு தேவைப்படாது. ஸோ இதில் வந்துட்டு தயிர், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியாக வந்துட்டு கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் வந்துட்டு உப்பு, மிளகா பொடி, அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் கியூமின் பவுடர், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆம்ச்சூர் பவுடர், அதுக்கப்புறம் உப்பு, இது எல்லாத்தையுமே போட்டுட்டு கஸ்தூரி மேத்தி இதெல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ப்ராக்லி வந்து ஆக்சுவலாக காலிஃப்ளவர் மாதிரியே தான். நம்ம வந்துட்டு சுடு தண்ணியில் வந்துட்டு கொஞ்சம் போடணும், இல்லைனா வந்து அதுவும் நிறைய புழு வந்துடும். ஆனாலும் வந்து அது பார்த்து இது பண்ணணும். ஸோ அதையும் வந்துட்டு இது சுடு தண்ணியில் போட்டு ஏற்கனவே வச்சாச்சு. அவ்வளோதான். இந்த நம்ம மிக்சர் பண்ண பார்த்தீங்களா, இதில் நல்லா எடுத்து இதை போட்டுட்டு இது ஆக்சுவலாக வந்து நல்லா கோபி மஞ்சூரியன் மாதிரி பொரிச்சாலும் ரொம்ப நல்லா வரும். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எண்ணெய் வேண்டாம் அப்படின்றத நாங்கள் பார்த்துட்ருக்கேன். ஸோ தட் வந்துட்டு லைக் அம்மாவும் வந்து ஈஸியாக சாப்பிட்லான்னு. ஸோ இன்றைக்கி ஃபுல் டிஷ்ஷும் வந்துட்டு அம்மாவுடைய ஃபேவரட் தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த இதுவும் வந்துட்டு ஆர்கானிக் இது ப்ராக்லி தான் நான் வாங்கிட்டு வந்தேன். ஃப்ரீசரில் நான் ஏற்கனவே போட்டு வச்சுருந்தேன். ஏன்னா நாங்கள் கொஞ்ச நாளாக வந்துட்டு இதுக்கே போகலை, லைக் ஷாப்பிங்க்கே போகலை. அதனால் எதுவுமே வாங்கிட்டே வரல. இதனால வீட்டில் இருக்கிற ஐட்டத்தை வச்சுட்டு ஆல்மோஸ்ட் 2 வாரத்துக்கு மேலேயே ஆகிப்போச்சா. ஸோ ஓவன் ட்ரேயில் லைட்டாக வந்துட்டு பட்டர் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த இதை வந்து லைட்டாக எல்லாத்தையும் நல்லா கோட் பண்ணிவிட்டு, இது ஆக்சுவலாக ரொம்ப நேரம் ஊற வைக்கணுங்க. ஒரு லைக் 1 hour ஊற வச்சுருந்தோன்னா நமக்கு வந்து நல்ல கோட்டிங் சூப்பராக வரும். ஆனால் நமக்கு வந்து டைம் இல்லை. லைக் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, வீட்டுக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வேலைக்கு போயிருக்கணும். நான் அதை முடிச்சுட்டு இதுக்கு வந்தேன்னா, ஸோ அதனால் கடகடன் இதை பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து இந்த வாட்டி எல்லாமே என்ன சொல்கிறது, 1 வாரத்தில் அம்மா கிளம்புறாங்க. ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்துட்டு இது பண்ணுறோம். நெக்ஸ்ட் டைம் அம்மா வரும்போது பிளான் பண்ணி இது பண்ணுவோம். இந்த வாட்டி வேறு எனக்கு அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியே ஒரு ஃபீல் இல்லை. மேக்ஸிமம் நாங்கள் வந்துட்டு அந்த க்ரூஸ் ஷிப் போனோம், அவ்வளோதான். அது இப்போ தான் நல்லா ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட். ஸோ அங்கே அது ப்ராக்லி வந்து போயிட்டே இருக்குது. இந்த சைடு வந்து பாஸ்தாக்கு தான் வந்து ப்ராக்லி அண்ட் கார்னை வந்து அங்கே சுட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வந்துட்டு ஹாஃப்வே த்ரூவில் லைட்டாக திருப்பி போட்டுட்ருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இதுவும் நல்லா வரும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஆக்சுவலாக ப்ராக்லி இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. டிக்கா மாதிரி நான் வந்து பன்னீர் அதெல்லாம் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் நல்லா வரும் கோட்டிங்கு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டைமாக, ஸோ ஹோப்ஃபுல்லி நல்லா வரும்னு நினைக்கிறேன். எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் தானே. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் கார்னு, சில்லி ஃப்ளேக்ஸ் அதெல்லாம் போட்டுட்டு பாஸ்தா இதில் வந்து பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்து ப்ராக்லி ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம நிறைய இது இருந்ததா, அந்த தயிர் இது இருந்ததா, அதை அப்படியே ஊற்றி விட்டுட்டேன். அதனால தான் நிறைய தனியாக இதுவாக இருந்தது. அதை நான் தனியாக சிப்ஸ் மாதிரி சாப்பிட்டேன்னா அது நல்லா டேஸ்டியாக இருந்ததுங்க. சரி ஓகே, நம்மளுடைய டின்னர் ரெடி. அம்மாவுடைய ஃபேவரட் ஆக்சுவலாக வந்து நான் வந்து ஒயிட் பாஸ்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஆனால் அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட் பாஸ்தா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் ரெட் பாஸ்தா தான் இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ரெட் பாஸ்தா வித் ப்ராக்லி டிக்கா, இதுதான் நம்மளுடைய யம்மி டின்னர். ஹோப் அம்மாவுக்கு பிடிக்கும். நம்ம ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு கொடுத்துலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆரஞ்சு ஆர்கானிக் ஜூஸ் இருந்தது. ஸோ அதை தான் நாங்கள் வந்துட்டு சைட் டிஷ்ஷாக, என்னால் வந்து ஃப்ரெஷ் ஆரஞ்ச் ஜூஸ் இப்போ பண்ண முடியல, பயங்கர முடியல இதுக்கு மேலே என்னால். ஸோ அதனால் நாங்கள் ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கோம். இன்னொன்று வந்து இது வந்து அம்மாவுடைய ஃபேவரட். ஸோ அவங்க வந்துட்டு இது ஓகே அப்படின்னாங்க. ஸோ அதனால் இன்றைக்கான டின்னர் ரெடி. சரி, ஓகேங்க. நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரெசிபி தயவு செய்து நல்லா வந்து ஊற வச்சுருங்க, அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இங்கே என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரக்கனியுடைய படம் தான் பார்த்துட்ருக்கோம். திருமாணிக்கம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேமிலியாக பார்க்குறதுக்கு பயங்கர சூப்பராக இருந்ததுங்க. நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்ச அந்த ஐஸ்கிரீம் இதை வந்துட்டு சூப்பராக இப்போ எடுத்துக்கலாம். எடுத்து அனிக்கு வந்து காண்டில் பேசுகிறான், ஏன்னா அவனுக்கு நான் இதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அது கேட்டுச்சு, கோலங்காண்டில் இருக்குது. இருங்களேன், மலை வீட்டுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஏன்டா அது அசிங்கமா இருக்குது? நீ மாதிரி அசிங்கமா இருக்குதா? என்ன மாதிரி அசிங்கமா இருக்குதா? ரொம்ப தேங்க்ஸ்டா. ஏன்டா நீ கப்பு? நான் கப்பா? குளிக்கவே இல்ல. ஐயோ சத்தியமா இப்பதாங்க குளிச்சுட்டு வந்தேன். கொய்யால மானத்தை வாங்கறதுக்கு இவனே போதும், இப்படி அசிங்கப்படுத்துறான். நீங்களா ரெடியா? எஸ் ரெடி. கிருஷிக்கு வெயிட்டிங். நான் ரெடி, அனியும் ரெடி. என்னடா ஓடி போடா. ஸோ நம்ம இப்போ கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிட்டு, நேற்று அந்த பையனுக்கு பர்த்டேமா, ஷேயஷ்க்கு நேற்று பர்த்டே. ஸோ இன்னைக்கு நம்ம கரெக்டாக இருப்போம். எஸ், ஒரு நாளைக்கு அப்புறமாவா? இல்லை, அவங்க யாரையுமே இன்வைட் பண்ணலமா, நம்மளாதான் வாலண்டியரா இன்னைக்கு போய் கொடுக்கணும். உடஞ்சிருச்சா? பத்திரமா தானே இருக்கு. இப்படி சொல்லிட்டீங்க. ஓ பாத்து இருங்க. அனி இந்த கோனை எடுத்துக்கோ. நீ பாத்துறேன். கிரிஷ் அந்த பாக்ஸ் எடுத்துக்கோ. தட்டுறா தட்டுறா. எனக்கு அந்த குட்டி பசங்களுடைய ரியாக்ஷனை பார்த்தே ஆகணும்டா. இல்ல இல்ல, அங்க உள்ள போய் பிரிச்சுக்கலாம். இருங்க இருங்க. இருடா இருடா இருடா. வந்துட்டா சேஷ். இங்க வர தல்றா தல்றா. This is for you. Surprise. நாங்க அசம்பிள் பண்ணி கொண்டு வந்தேன் நானு அவனுக்காகவே. Look at here. Kiki, look at here. என்னடா கண்டுக்க மாட்டேங்கிறீங்க? கஷ்டப்பட்டு அசம்பிள் பண்ணடா. Hey, those are not real ice creams, okay? That's it. Here you go. Come on, here. Shayesh, keep it here. Kiki, come here. Ask Alison Chris what flavor they like. You like it? You like it? Thank you. Kiki, you like it? ஸோ இது வந்து அவங்க நேற்று, ஆக்சுவலி நான் ஏற்கனவே சொன்னேன், நேற்று தான் அவங்க அந்த பையனுக்கு ஷேயஷ்க்கு வந்து நான் நேற்று பர்த்டே. ஸோ நம்ம நேற்று வர முடியல. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு வந்திருந்தோம். ஸோ சூப்பராக வந்து முறுக்கு, இது வந்து யாரோ பண்ணுறாங்களாம். ஸோ ஆர்டர் பண்ணி இவங்க வச்சுருந்தாங்க. ஸோ முறுக்கு, மைசூர் பாக், அப்புறம் வந்து மிக்சர் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பசங்க க்யூட்டாக வந்து நமக்கு டான்ஸ்லாம் ஆடி காமிச்சாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து நேற்று செலிப்ரேட் பண்ணும்போது டென்ட்லாம் வந்து லிவிங் ரூமில் செட் பண்ணி அழகாக வந்து செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை காமிச்சிருந்தாங்க. பலூனு, இவருக்கு வந்து மோர் தென் எனிதிங் கிருஷானிஷோட விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். போன வாட்டியே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இவங்கெல்லாம் வந்துட்டு சூப்பராக வந்து ஹைட் அண்ட் சீக் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இவங்க வராங்கன்னொடனே இவர் ரொம்ப, அதுவும் குட்டி பசங்களா, ஸோ யூஸ்வலாக குட்டி பசங்களுக்கெல்லாம் பெரிய பசங்களை காமிச்சா ரொம்ப பிடிக்கும். அவங்களோட குட்டி பசங்களோட விளையாடுறதோட பெரிய பசங்களோட விளையாடுறது தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏனே தெரியல, கிருஷானிஷ்கோ வந்து சின்ன வயசில் அப்படி தான் பண்ணுவாங்க.
சாதம், அதுக்கப்புறம் பப்பட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரசம், குழம்பு, அதுக்கப்புறம் அம்மாவுடைய ஃபேவரட் இட்லி அண்ட் சாம்பார் பண்ணி வச்சுருந்தாங்க. லாஸ்ட் டைம் நான் இவர் தான் வந்து அம்மாவுடைய ஸ்டூடெண்ட்டு மலை, நீங்கள் ஏற்கனவே நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் டைமே வந்து அவங்க வந்து சாம்பாரில் தெரியாமல் கத்திரிக்காய் போட்டுட்டாங்க. அதனால் இந்த வாட்டி வந்து கத்திரிக்காய் போடாமல் வச்சுருந்தாங்க. ஏன்னா அம்மாவுக்கு வந்து கத்திரிக்காய் அலர்ஜி, சாப்பிட முடியாதவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு சூப்பராக அம்மாக்காகவே வந்து கத்திரிக்காய் போடாமல் செஞ்சு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட் பொரியலும் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி வந்து அணிக்கும் அம்மாவுடைய சாப்பாடு, அதாவது இட்லி அண்ட் சாம்பார் அணியுடைய ஃபேவரட் டூ. அதனால் அவரும் வந்து அதுதான் சாப்பிட்டுட்ருக்காரு. ஆனால் இது போட்டுக்கல, பீட்ரூட் பொரியல்லாம் போட்டுக்கல. ஸோ அவ்வளோதாங்க, நல்லா சாப்பிட்டுட்டு ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு கிளம்ப வேண்டியது தான். அம்மாவுக்கு வந்து இப்போ வந்து ஓரளவுக்கு தேவையில்லை, ஏன்னா பெயின் கில்லரும் ஆன்டிபயோட்டிக்கும் எடுத்துக்கிறதுனால ரொம்பவே தேவையில்லை. ஸோ ஹோப்ஃபுல்லி அவங்களுக்கு வந்து ட்ராவல் வரைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா லைக் நாங்கள் வெயிட் பண்ணுறது வந்து பெயின் கில்லர் ஆன்டிபயோட்டிக் ரெண்டுமே நிறுத்தினதுக்கப்புறம் அவங்க ஆல்ரைட்னா ட்ராவல் பண்ணிட்டோம், இல்லைனா இங்கேயே வந்துட்டு ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் பிளானு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்தராக என்ன ஆச்சு அப்படின்றத நம்ம ஃப்யூச்சர் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.